Okay, ma. Next one, India's land and water frontiers. Okay, frontiers means boundary of a country. Okay, first one, now we are seeing about India's land. Okay, so India shares it 15,200 kilometer long land frontiers with Pakistan in the western side, Afghanistan in the northwest, China, Nepal, Bhutan in the north, and Bangladesh and Myanmar in the eastern side. ஓகே, ஸோ இந்த பேரில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவுடைய நிலம் லேண்ட், நெக்ஸ்ட்டு அதோட வாட்டர், ஸோ வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ், அந்த நீர் எல்லைகளை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால் அதோட லேண்ட். ஓகே, ஸோ இந்தியா ஷேர்ஸ் இட் 15,200 கிலோமீட்டர் லாங் லேண்ட் ஃப்ரான்டியர்ஸ் வித் அண்டு திஸ் ஒன் நேம் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, Burma, first one, Pakistan in the western side, Afghanistan in the northwest, China, Nepal and Bhutan in the north, Bangladesh and Myanmar in the eastern side. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர். இது வந்து என்ன பார்க்குறோம், இதோட எல்லைகள். ஸோ இந்தியா வந்து எந்த எல்லை வரைக்கும் இது பரவி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேயா, ஸோ இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர் இஸ் வித் பங்களாதேஷ் 4,156 கிலோமீட்டர். ஸோ அதே மாதிரி அதோட ஷார்ட்டஸ்ட் பார்டர் எங்கே இருக்குன்னு சொன்னால் இஸ் வித் ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். ஓகே, ஸோ இது வந்து அதிகபட்சமாக அதோட நில எல்லை எது வரைக்கும் பரவி இருக்குன்னு சொன்னால் பங்களாதேஷ். நெக்ஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் பார்டர் ஆப்கானிஸ்தான். ஓகே, 106 கிலோமீட்டர். Next one, about 6,100 kilometer long coastline of India is washed on three sides of a country by the Indian Ocean and its two arms, namely the Arabian Sea in the western side, Bay of Bengal in the eastern side. Okay, so students, you know that three sides water, one side is land. So northern side is land and three sides covered with water. Arabian Sea in the western side and Indian Ocean in the southern side, Bay of Bengal in the eastern side. Okay, so and three sides and long coastline வந்து எவ்வளோ கிலோமீட்டர், 6,100 கிலோமீட்டர் long coastlines of India. Okay, so three sides of country by the Indian Ocean, two arm, namely Arabian Sea and Bay of Bengal in the eastern side. Next, the total length of the coastline of India, including the islands, is 7,516.6 km. India and Sri Lanka are separated by a narrow and shallow sea called Fox Strait. பாருமா, டோட்டல் லென்த் ஆஃப் அ கோஸ்ட் லைன். ஸோ இந்திய கடற்கரையில் மொத்த நீளம், ஸோ டோட்டல் லென்த். ஓகே, ஸோ பாருமா, டோட்டல் லென்த் ஆஃப் அ கோஸ்ட் லைன் ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங், ஸோ அதோட என்னதை வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஐலாண்ட்ஸ். ஓகே, ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் த கோஸ்ட் லைன் ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் த ஐலாண்ட்ஸ் இஸ் 7,516.6 கிலோமீட்டர். Next, India and Sri Lanka are separated. So, and India and Sri Lanka, students, you see the map, huh? You know that India and Sri Lanka. Okay, and India and Sri Lanka. Next, India and Sri Lanka are separated by a narrow and shallow sea called Fox Strait. ஸோ இந்த பாக்ஸ் ஸ்ட்ரைட் எப்படி இருக்குன்னு ஒரு நேரோ அண்ட் ஷாலோ மீன்ஸ் யூ நோ தட் நாட் டீப்பஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய ஒரு நேரோ ஷாலோ பார்ட் இஸ் கால்ட் பாக்ஸ் ஸ்ட்ரைட். ஓகே, இந்த பாக்ஸ் ஸ்ட்ரைட் வந்து எப்படி இருக்கும், நேரோ ஷாலோ சி கால்ட் பாக்ஸ் ஸ்ட்ரைட். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யூ நோ தட் அண்ட் திஸ் இஸ் அ Fox Strait. Okay, next one, India and the world. Okay, next one,
India and the world. The Indian landmass has a central location between the East and the West Asia. India and the southward extension of the Asian continent. ஓகே, ஸோ இந்தியாவோட லொக்கேஷன் வந்து எந்த பிளேஸில், ஸோ இந்தியா லொக்கேஷன் இந்தியாவோட அமைவிடம் எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேம்மா, ஸோ இந்த ஏஷியா காண்டினென்ட்டுக்குள்ளே இந்தியா, ஸோ இந்தியா எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். India landmass has a central location between the East and the Western Asia. Okay, so next one, India and the southward extension of the South continent. ஒரு ஏஷியன் காண்டினென்ட், இந்த ஏஷியன் காண்டினென்ட்டுக்குள்ளே இது வந்து இந்தியா எங்கே வந்து அதோட லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதோட சதர்ன் சைடு. Okay, next the Trans-Indian Sea Ocean routes which connect the countries of Europe in the west and the countries of East Asia provide a strategic central location to India. Next, and Indian Ocean routes which connect. Okay, so and many routes and also create that, and the routes and also connect and many of the countries. Okay, so the Trans-Indian Sea routes which connect the countries of Europe in the west. So இந்த sea routes வந்து எந்த countries connect பண்ணுது அப்படின்னு சொன்னால் Europe in the west and the countries of East Asia provide a strategic central location to India. ஓகேம்மா, ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணுறது வந்து இந்த லொக்கேஷன்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் வெரி இம்பார்ட்டன்ட் சென்ட்ரல் லொக்கேஷன் டு இந்தியா. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் சென்ட்ரல் லொக்கேஷன் டு இந்தியா. நெக்ஸ்ட் ஒன், thus it helping India to establish. So these routes and also helping establish closely contact with other countries with West Asia, Africa and Europe. Okay ma, so the routes, ocean routes and also helping India to establish close contact with West Asia, Africa and Europe from the western coast and with Southeast East Asia from the eastern coastal side. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு காண்டாக்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இந்த sea routes, இந்த ஓஷன் ரூட்ஸு வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, thus it helping India to establish close contact with West Asia, Africa and Europe from the western coast and with Southeast East Asia from the eastern coastal side. Okay.